ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதுக்கப்புறமேல அது வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிளில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னென்னா, நம்ம வந்து யூஸ்வலாக இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறத நம்ம வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து ஒரே லைன்லேயே நம்மளால் எழுத முடியும் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. சப்போஸ் நம்ம யூஸ்வலாக எப்படி இஃப் எல்ஸ் எழுதோம்னா, நம்ம இஃப்னு கொடுப்போம், அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா உள்ளே வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம் ஒரு வேல்யூ. ஃபால்ஸாக இருந்ததுன்னா இன்னொரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட இஃப் எல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம அசைன் பண்ணணும். இதுக்காக நம்ம வந்து இஃப்னு ஒரு கண்டிஷன் எழுதி அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம், இல்லைனா வேறு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். இது ரொம்ப சின்ன டாஸ்க் தான் இது. இதுக்காக நம்ம வந்து ஒரு 6 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எழுத வேண்டியதாக இருக்கும் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணால். இதே நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இது வந்து ஒரு சிங்கிள் லைன்லேயே நம்மளால் எழுத முடியும். நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷனை பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதே நீங்கள் வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் அண்ட் கோலன் யூஸ் பண்ணி நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எழுதுவோம். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன். ஸோ நீங்கள் இஃப்குள்ளே என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுவீங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் இந்த இடத்துல ட்ரூன்ற இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ கொஷின் மார்க்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ட்ரூ வேல்யூ கொடுக்கணும். ஸோ கோலனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபால்ஸோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்ஸில் என்ன நீங்கள் வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து இந்த இடத்த கோலனுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இஃப் கண்டிஷனில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் மார்க் முன்னாடி கொடுக்கணும். அதுக்கப்புறமேல் நீங்கள் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து கொஷின் மார்க் அதுக்கப்புறம் கொடுக்கணும். அதுக்கப்புறமேல் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவீங்க. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலன் அப்புறம் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டரோட ஒரு சின்டாக்ஸ். ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகுதுன்னா, யூசர்கிட்ட இருந்து ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் வந்து நம்ம வாங்குவோம். இப்போ வந்து ஏஜ் வந்து 18 இயர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து பாக்கெட் மணி வந்து 10 rupees அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கலாம். ஏஜ் வந்து 18 இயர்ஸ் மேலே இருந்ததுன்னா நம்ம பாக்கெட் மணி வந்து 100ன்னு கொடுக்கலாம். இப்போ இது நம்ம வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதணும்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு 6 லைன்ஸ் எழுதணும். நம்ம வந்து ஏஜ் செக் பண்ணி அதுக்கப்புறமேல் பாக்கெட் மணி வந்து அசைன் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளால் எழுத முடியும். அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், இன்ட்டு ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி. ஸோ இந்த 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து வந்து இந்த ஏஜ்ன்ற வேரியபிள் வந்து வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசருக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம், என்டர் தி ஏஜ்னு. ஸோ என்டர் ஏஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் ஆஃப் பண்ணுறோம். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஏஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சிங்கிள் லைன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்கெட் மணியோட வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம். பாக்கெட் மணி ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்கணும். நம்மளோட கண்டிஷன் என்னென்னா, ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்ததுன்னா நம்ம வந்து 10 rupees தான் பாக்கெட் மணி கொடுக்க போகிறோம். எடுத்த கொஷின் மார்க் வரும், 10 rupees தான் பாக்கெட் மணி கொடுக்க போகிறோம். இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருந்ததுன்னா நம்ம வந்து 100 rupees கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்கிள் லைன்லேயே இந்த கொஷின் மார்க் முன்னாடி வர இடத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டிஷன் இது. ஏஜ் லெஸ் தேன் 18ன்றது நம்மளோட கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம வந்து 10ன்ற வேல்யூ பார்த்திங்கன்னா பாக்கெட் மணிக்கு அசைன் ஆகும். இப்போ ஏஜ் லெஸ் தேன் 18 வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த 100ன்ற வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்கெட் மணியாக அசைன் ஆகும். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரே லைனில் எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாக்கெட் மணின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து இன்டீஜர்ன்றதுனால %dன்னு கொடுத்துக்கிறேன்.
கமா பாக்கெட் மணி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆக்குற மாதிரி பண்ணுவோம். ஏஜ் வந்து லெஸ் தென் 18 கொடுக்கலாம். ஸோ நம்ம இதை ரன் பண்ணும்போது நான் ஏஜ் வந்து 15 கொடுக்குறேன். 15 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் மணி பார்த்தீங்கன்னா 10 வருது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஏஜ் வந்து 15 கொடுக்குறதுனால இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. அதனால் கொஷின் மார்க் இருக்க அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. அந்த 10 பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கெட் மணியில் வந்து அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ் என்ன பார்க்க போகிறோம், நம்ம இந்த ஏஜ் லெஸ் தென் 18 ஃபால்ஸ்னு ஆக்கலாம். நம்ம வந்து ஏஜ் வந்து ஒரு 25 நம்ம வந்து கொடுக்கலாம். ஏஜ் 25 கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகும். அதனால் 100ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் மணியில் வந்துடும், அசைன் ஆகிடும். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 100ன்னு வரும். ஸோ இந்த ஏஜ் வந்து 25ன்றதுனால இந்த கண்டிஷன் வந்து கொஷின் மார்க் முன்னாடி இருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். அதனால் என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு இந்த கோலனுக்கு இருக்க அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் மணியில் அசைன் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இது ரொம்ப நீங்கள் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 or 7 லைன்ஸ் வரும். அது நம்ம ஷார்ட்டாக ஒரே லைன்லேயே வந்து எழுத முடியுது. ரீடபிலிட்டி இனிஷியலாக பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறையா ப்ரோக்ராம் எழுத பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரே லைன்லேயே என்ன வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன வேல்யூ அசைன் பண்ண போகிறோம், ஃபால்ஸாக இருந்தால் என்ன வேல்யூ அசைன் பண்ண போகிறோன்னு உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.